வணக்கம் தரம் 6 மாணவர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாங்கள் இதுக்கு முந்தியதில் வட்ட வடிவமான பொருட்களை பார்த்துனாங்க. பிறகு அந்த வட்ட வடிவமான பொருட்களை வச்சு வட்டங்களை வரைஞ்சினாங்க, பல வகையான வட்டங்களை. இப்போ நாங்கள் ஒரு செயற்பாடுக்கு வருவோம். அதாவது எப்படி என்றால், இந்த வட்டம் ஏதாவது ஒரு வட்ட வடிவமான பொருளை எடுத்து அதை வச்சு கொண்டு நீங்கள் ஒரு வட்டத்தை வரைஞ்சிடுங்க முதலாவதாக. சரி, நான் இப்போ முதலாவதாக என்னோட சேர்ந்து நீங்கள் செய்தாலும் சரி, அல்லது நான் சொல்கிறத கவனித்து கொண்டு பிற்பாடு நீங்கள் எது செய்தாலும் சரி. நான் இப்போ முதலாவதாக ஒரு வட்ட வடிவமான ஒரு பொருளை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு வட்டத்தை நீங்கள் முதல்ல வரைஞ்செடுங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வரைஞ்செடுத்திருக்கிறேன். இந்த வட்டத்தை வெட்டி எடுங்க. இப்போ வெட்டி எடுத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வரைஞ்சி வெட்டி எடுத்த வட்டம் தான் இது. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இதை வட்டத்தை வடிவாக மடிக்கிறேன் பாருங்க. சரியாக மடிக்கிறேன். இந்த வட்ட விளிம்புகளோட பொருந்துகிற மாதிரி இந்த வட்டத்தை மடிக்கிறேன். ஒரு தரம் மடிச்சிருக்கிறேன் பாருங்க, பொருந்துது. இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த வட்டத்தை மடித்து பொருந்துகிற இதில் அதன் வழியே ஒரு முறிகோடாக இருவோம், வரைவோம். பார்த்தீங்கன்னா வரைகிறேன் பாருங்க. இப்போ நீங்களும் என்னோட சேர்ந்து இதே போல் ஒரு வட்டத்தை வெட்டி எடுத்து வெட்டி எடுத்துட்டு செய்யலாம். இப்போ இந்த வரைஞ்சிருக்கிறேன். திருப்பி இதே இதில் மடிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் மடிச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இது இந்த மடிப்பின் வழியை திரும்பவும் கோடாக்குறேன். லகர் இருக்கிறேன் பாருங்க. அதே போல் இன்னொரு பக்கம், இந்த பக்கம் நான் மடிக்கிறேன் பாருங்க. நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த செயற்பாடை வடிவாக செய்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக விளங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மடிச்சிருக்கிறேன். இப்போ இதை எடுக்கிறேன். இதே கோட்டின் வழியே திருப்பியும் நான் கீறுறேன். இந்த மடிப்பின் வழியே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதே போல் இப்படி மடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மடிப்பு நீங்களும் என்னோட சேர்ந்து இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக விளங்கும். இப்போ பாருங்க, இந்த மடிச்சிருக்கிறேன். கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வட்டத்தில் இந்த விளிம்புகளோட பொருந்துகிற மாதிரி தான் நான் இதை மடித்து எடுத்துட்டு இந்த அச்சுக்கள், அதாவது இந்த கோடுகளை கீறினேன். இந்த மடிப்பு கோடுகளை, இந்த மடிப்பு கோடுகளை கீறையில் இந்த மடிப்பு கோடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கூடாக செல்றதை பார்க்கலாம். இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த விளிம்பில் இருந்து இந்த புள்ளியிலிருந்து அப்படியே கவனிங்க. இந்த புள்ளியிலிருந்து இந்த விளிம்புக்குள்ள தூரத்தை அளந்து பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுட்டில் வச்சு அளந்து பார்க்கலாம். இப்படி வச்சு, அதாவது என்ன, இந்த புள்ளியிலிருந்து இதுக்குள்ளே தூரம். இப்போ நான் அளந்தேன்டா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அளந்து பார்க்கையில் எனக்கு கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர், சரியாக 7 சென்டிமீட்டர் வருகுது. அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் அளந்து பார்க்கலாம். இந்த தூரத்தை, இந்த தூரத்தை, இப்படி இந்த தூரங்களை, அதாவது இந்த சந்திக்கிற புள்ளியிலிருந்து இந்த விளிம்புக்கு இடையில் உள்ள தூரத்தை அளந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா தூரமுமே, இந்த நடுப்புள்ளி இருக்கலாம், மையப்புள்ளி, இந்த இதை சொல்கிற மையம் அப்படின்னு சொல்லுவோம். அது மேல் வகுப்பில் படிப்பீங்க. இந்த சந்திக்கிற இந்த எல்லா கோடுகளும் சந்திக்கிற இந்த புள்ளியிலிருந்து இந்த விளிம்புக்கு இடையிலான இந்த தூரத்தை அளந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சமமாக இருக்கும். சரிதானே? அப்போ இந்த செயற்பாடு உங்களுக்கு வடிவாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். அதால் நாங்கள் அடுத்த இதான வட்ட கோலங்களுக்கு போவோம். வட்ட கோலங்கள்
வட்டக்கோலங்களை இப்படி கீறுன்றதையும் இதில் பார்ப்போம். இப்போ நீங்கள் என்னோட சேர்ந்தும் நீங்கள் இதை வட்டக்கோலங்கள் கீறலாம். இப்போ என்னோட சேர்ந்து கீறலி நான் உங்களுக்கு அந்த செயற்பாடை காட்டுறேன் பாருங்கள். நான் என்ன செய்கிறேன்டா ஒரு வட்டம் எடுத்துட்டு இந்த வட்டத்தை எடுக்கிறேன். வட்டக்கோலம் கீறி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஈஸி, அது பிரச்சனை இல்லை. ஒரு வட்டம் திருப்பி என்ன செய்யறேன்டா பாருங்க, இதுல இருந்து இன்னொரு வட்டம், இதுல இருந்து இன்னொரு வட்டம், இது வட்டக்கோலம் நான் கீறேன். திருப்பி இன்னொரு வட்டம், திருப்பி இஞ்சொரு வட்டம், இது ஒரு வட்டக்கோலம். நீங்களும் கீறி பார்க்கலாம். இது ஒரு வட்டக்கோலம் அல்லது இன்னும் ஒரு வகையான வட்டக்கோலம் கீறி பார்ப்போம். நான் இப்போ இதை எடுக்கிறேன். நாணயத்தை வச்சு இப்போ கவனிச்சிங்கடா தெரியும். நான் இதில் அதை ஒரு அரை விளிம்புக்கு வட்டத்தை கீறுறேன். கீறிட்டு இப்போ நாணயத்தை எடுத்துட்டு நீங்கள் நாணயம் ஒன்று எடுத்து அரை விளிம்பில் கீறிட்டு இப்போ நாணயத்தை பாருங்கள் இங்கேருந்து எடுக்கிறேன். சும்மா கீறேன். நாங்கள் வட்டக்குழம்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக செய்யலாம். முடிவா இங்கே பாருங்கள், நாணயத்தால் வட்டம் கீறேன். திருப்பி இந்த நாணயத்தை தள்ளி வச்சு இதில் கீறேன். கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் தள்ளி வச்சு பிறகு அதிலேருந்து தள்ளி கீறேன். திருப்பி கொஞ்சம் தள்ளி கீறேன். திருப்பி கொஞ்சம் தள்ளி கீறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீறலாம். இப்படியே கீறி கொண்டு வந்தீங்கன்னா இது ஒரு வட்டக்கோலம். அல்லது இன்னும் வித்தியாசமாக கீறி ஒரு வட்டத்தை கீறிட்டு வட்டம் கீறிட்டேன். இதுக்குள்ளே வட்டக்கோலங்கள் இதை வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே வட்டக்கோலங்கள் இந்த பாருங்க, இதில் விளிம்பில் கீறிவார். இது ஒரு வட்டக்கோலம். இது ஒரு வட்டக்கோலம். இது ஒரு வட்டம். இன்னும் ஒரு வட்டம் நடுவில் தருவோம். சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நான் வட்டக்கோலம் கீறி இருக்கிறேன். இப்போ அதை உங்களுக்கு திரும்ப இதால் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் நான் கீறினேன். இப்போ வட்டக்கோலங்கள் என்ன இதே போல் நீங்களும் கீறலாம். சரிதானே? என்ன தர மாறு மாணவர்களே, இப்போ நாங்கள் முதலாவது பாடம் வட்டம் என்ற பாடத்தில் வட்ட வடிவமான பொருட்களை முதலாவது கண்டு நாங்கள் இனம் கண்ட நீங்கள். அடுத்தது அந்த வட்ட வடிவமான பொருட்களை வச்சு எப்படி வட்டம் வரையலாம்ன்றதை பார்த்துறீங்க. அடுத்தது ஒரு வட்டத்தை வரைஞ்சி அதை வெட்டி எடுத்துட்டு அந்த வட்டத்தை விளிம்புகள் பொருந்தக்கூடியவாறு மடித்த நீங்கள் மடிச்சுட்டு அந்த விளிம்புகள் சந்திக்கிற அந்த மடிப்பு கோடுகளை வரைகிறதுக்குள்ள அந்த மடிப்பு கோடுகள் எல்லாமே ஒரு புள்ளியில் சந்தித்தது. அந்த சந்தித்த புள்ளியிலிருந்து இந்த விளிம்புக்குடையான தூரத்தை அளந்து பார்த்தனீங்க. அந்த தூரங்கள் எல்லாமே சமமாக இருந்தது. அடுத்தது வட்டக்கோலம் வரைஞ்சனீங்க. சரி தர மாறு மாணவர்களே, நான் இப்போ இந்த உங்களுக்கு அழகு வட்டம் என்ற அழகு உங்களுக்கு படிப்பிச்சது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு விளங்கி இருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த தலைப்பில் உங்களை சந்திப்பேன். நன்றி மாணவர்களே, வணக்கம்.